மனைவியுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த கணவர் ஒரே நாளில் மாறிய கதை. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பாருங்கள். ஒரு கிராமத்தில் கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர். கணவன் மனைவியை அவ்வப்போது கடுஞ்சொல்லால் திட்டித் தீர்த்து விடுவார். சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெரிய சண்டையாக மாற்றி விடுவார். பொது இடம் என்றெல்லாம் பார்க்காமல் பிறர் முன்னிலையில் தன் மனைவியை திட்டித் தீர்ப்பார். சில நேரம் அடிக்கவும் செய்வார். இப்படியே போய்க் கொண்டிருந்தது வாழ்க்கை. இந்த நிலைக்கு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்தாள் மனைவி. ஒருநாள் தன் கணவரிடம், நீங்க எப்போது பார்த்தாலும் என்னை திட்டுவதும் அடிப்பதுமாக இருக்கீங்க. அதனால் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியோ மகிழ்ச்சியோ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கழிகின்றது. தினமும் நரகத்தில் இருப்பதைப் போல உணர்கிறேன். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றும் நினைக்கிறேன். நீங்கள் என்னை அடிக்காமலும் திட்டாமலும் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். நீ என்னை அனுசரித்தும் புரிந்தும் நடந்து கொள்ள வேண்டும் என்றார் கணவர். நான் தவறு செய்வதாக எனக்குத் தெரியவில்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு என் மீது கோபம் கொள்வதாக தோன்றுகிறது. நீங்களும்தான் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாள் மனைவி. இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். அதற்கு நீங்களே ஒரு வழியைச் சொல்லுங்கள் என்று கூறினாள் மனைவி. சிறிது நேரம் ஆலோசித்த கணவன், சரி, எனக்கு இணையாக நீ வேலை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் உன்னை திட்டுவதையோ அடிப்பதையோ நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்றான். சரி, அப்படியே செய்கிறேன். அதேபோல நீங்களும் எனக்கு இணையாக வேலை செய்ய வேண்டும். உங்களைவிட